சேரா ஹோம் ஜங்ஷன் வழங்கும் சேராவின் தமிழ் புத்தாண்டு மெகா மேளா 50% வரை தள்ளுபடி. ஏப்ரல் 14 முதல் 19 வரை. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. Hi all. நாங்க இப்போ லால்குடியில இருக்கிறோம். அதிமுக வேட்பாளர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவங்கள மீட் பண்றதுக்காக SS மியூசிக் டீமா கிளம்பி வந்திருக்கோம். லால்குடி சட்டமன்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நிறைவேற்றவும் பயப்படாதீங்க, கவலைப்பட வேண்டாம். எல்லாரும் நானும் என்னுடைய என்னென்ன செய்ய முடியுமோ அரசிடம் கேட்டு செய்கிறேன். இல்லைன்னா பர்சனலும் நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா நம்ம ரோல் மாடல் வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம நினச்சி பார்க்கணும். ஒவ்வொரு புக்கெல்லாம் நம்ம படிக்கும்போது பொன்னியின் செல்வமாக இருக்கட்டும், அது மாதிரி வேலுநாச்சியார் புக்காக இருக்கட்டும், வீரபாண்டி கட்டபொம்மா, குயிலி மேடம், அந்த மாதிரி, அப்புறம் ஜெயலலிதா அம்மா, இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோதோ வீரமாக வந்து எடுத்துக்காட்டாக வாழ்ந்துருக்குறாங்க. அதில் வந்து நம்ம ஒரு கால்வாசியாவது நம்ம அவங்கள மாதிரி கற்றுக்கிட்டு ரோல் மாடல் அவங்கள மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம பிள்ளைல அந்த மாதிரி திறமையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ பாலிடிக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டா எந்த தலைவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஜெயலலிதா அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்களோட எந்த குவாலிட்டிஸை வந்து நீங்களும் இது மாதிரி நான் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது என்னவா இருக்கும்? அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மாதிரி மக்களுக்கு அந்த இறக்க குணம் வருது இல்லை செய்யறதுக்கு, அது பெரிய கிஃப்ட். மக்கள்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் பார்க்கணும்னு என்னுடைய கருத்து. அதனால பெண்கள் எப்போதுமே தைரியமாகவும் போல்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம தொழில் பண்ணணும். நம்ம சும்மாவே சர்வீஸ் பண்ணுவோம், எதுக்கு எம்எல்ஏ நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் மற்றவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் சும்மாவே சர்வீஸ் பண்ணுறீங்க, நீ எம்எல்ஏ ஆகிட்டு இன்னும் நல்லா கவர்மெண்ட் மூலமாக நீங்கள் என்ன கேட்டு வாங்கி செய்யலாம். நாங்க இப்போ லால்குடியில இருக்கிறோம். அதிமுக வேட்பாளர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவங்கள மீட் பண்றதுக்காக SS மியூசிக் டீமா கிளம்பி வந்திருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, வாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நைஸ் மீட்டிங் யூ. சூப்பர் ஹாப்பி மேம். லால்குடிக்கு வந்து உங்களோட வீட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுற வீட்டுக்கு வந்திருக்கோம். அவ்வளோ பேர் இருக்காங்க பார்க்கறதுக்கு உங்களை. ஓகே மேம், நம்ம கட்சி ஆஃபீஸ்க்கு போகிறோம். அங்கே உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்படியே உங்க கூட காரில் அக்கம்பெனி பண்ணிடுறேன் அந்த ஜேர்னியில். அப்போ பேசிக்கலாம், ஓகேவா மேம்? வாங்க போகலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய், நாங்கள் வந்து லீமா மேம் கூட இருக்கிறோம். பிரச்சாரத்துக்கு காலையில் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்கள பிடிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ போகிற வரையில் இந்த கார் ட்ராவலில் கொஞ்ச நேரம் பேசலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஆல் குட்டா? நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே. அதாவது 2 மாசமா லால்குடியிலேயே தங்கி இங்கேயே இருந்து ஒவ்வொரு மக்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு போய் நீங்கள் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லால்குடி உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கு? லால்குடி வந்து எனக்கு இப்போ புதுசு இல்லை. நான் 15 வருஷமாகவே நான் IJKல ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து 3 எலெக்ஷனை பார்த்துருக்குறேன். MP எலெக்ஷன் வந்து 2 எலெக்ஷனுக்கு வந்திருக்கிறேன். அதனால லால்குடி தொகுதியில் நான் வந்து அனுபவப்பட்ட தொகுதி தான். அப்புறம் நம்ம உறவுக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க, நான் வந்துட்டு போயிருக்கேன். அப்புறம் குலதெய்வம் சாமிலாம் இங்கே தான் இருக்குன்னுட்டு அடிக்கடி வந்து அந்த குலதெய்வத்தை கூப்பிட்டுருக்காங்க, கும்பாபிஷேகம் அந்த மாதிரிலாம் நிறைய நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்திருக்கிறேன் இங்கே. அதனால எனக்கு புதுசாக தெரியல. ஸோ 14 வருஷமா இங்கே தான் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு போக வேணாம் அப்படியே, அவ்வளோதான். ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு இடம் தான் இது. ஓகே. இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, லீமா மேம் வந்து மார்டின் குரூப்ஸில் முக்கியமான பிஸ்னஸில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு ஒய்ஃபாகவும் சரி, ஒரு அம்மாவாகவும் சரி, உங்களோட கடமைகளை ரொம்ப சரியாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பாலிட்டிஷியனாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதையும் அவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி மேம் எல்லாத்தையும் பண்ணுறீங்க? அது உண்மையில மைண்டு தான், நம்ம பிரெயின் தான். நம்மளுக்கு நம்ம சாதிக்கணும் அந்த மாதிரி வந்துட்டாலே நம்ம என்ன தடைகள் வந்தாலும் நம்ம தகர்த்துட்டு மேலே போயிடுவோம். அது மாதிரி நான் வந்து எதையுமே நான் இறங்க மாட்டேன். ஏதாவது ஒரு இறங்கி வேலை செய்யணும்னா ஒரு உணர்வோடு தான் செய்வேன். நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி,
ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ண போனாலும் அந்த மாதிரி என்ன பொறுப்பு கொடுக்குறாங்களோ, மாட்டி சார்லாம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு என்னுடைய கணவர், உடனே அதை வாங்கி கொடுத்துருவேன், வாங்கி வச்சிருவேன். இந்த திங்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன வேலை நாளைக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். நாளைக்கு என்ன வேலை, அடுத்த நாள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதில் எனக்கு பழகி போயிடுச்சு. அதோட எங்கள் வந்து அம்மா அப்பாவுடைய தூண்டுதல், அந்த முயற்சி, அந்த சிறு குழந்தையிலேருந்தே நம்மளை வந்து ட்ரைனிங் கொடுத்தது தான். தாத்தா, அம்மாச்சி, தாத்தா, பாட்டி அவங்க செஞ்சதையும் நம்ம சிறு வயதுலேருந்து பார்க்குறோம். அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஏழைகளுக்கெல்லாம் எப்படி உதவுறாங்க, எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை பார்த்து தான் நம்ம வளர்கிறோம். அதுக்கு தான் நான் அடிக்கடி எங்கேயாவது போனால் கூட ஸ்கூல் அந்த மாதிரிலாம் பேச சொல்லுவாங்க. ஏதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், இப்போ உள்ள குழந்தைகளை வந்து உறவுகளை காமிக்காமல் வளர்க்குறாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை எல்லாமே வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க. அதுமாதிரி திருவிழாலாம் அந்த காலத்தில் எதுக்கு வச்சாங்க? அந்த கூட்டு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து இருந்து அந்த பழக்க வழக்கங்கள், சிலது வந்து நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதை வந்து நம்ம இதுதான் அப்படின்னு குழந்தைகளோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபேமிலியோடய ஸ்பெண்ட் பண்ணுவேன் எப்போதுமே. எங்கே இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்து இருந்துட்டு தான் நான் இருக்கேன். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றீங்க அழகா, வந்து எல்லாத்தையும் ஃபுல்லஸ்டா மனசார்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக சார்ல்ஸ் சார் கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ வந்து அம்மா தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன் அப்படின்னு கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ சைல்ட்ஹுட்ல ஒரு அம்மாவா நீங்க இருந்து அந்த குழந்தைங்களை வந்து அவங்களோட சைல்ட்ஹுட்ல நீங்க வளர்க்குறப்போ எப்படிப்பட்ட ஒரு மதரா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? எப்படிப்பட்ட மதரா இருந்தீங்க? ஸ்ட்ரிக்டான அம்மாவா, இல்லைன்னா வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பேன், அது ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பேன். ஸ்ட்ரிக்டாக இருக்கிற இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்போம். அப்படி இருந்தால் தான் குழந்தைகள் வந்து அவங்க பெரிய லெவலில் வந்து சாதிக்க முடியும். நிறைய பேர் நம்ம பல இடத்துல எல்லாம் நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அந்த குழந்தை வந்து அவ்வளோக்கா வந்து இதாக மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, அது ஜாலியாகவும் போகணும். அப்போ தான் ஏதாவது நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிடுவாங்க, நம்மளை இதை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க அந்த மாதிரி. அதனால நான் பசங்கள்கிட்ட நான் எப்போதுமே ஜாலியாகவும் இருப்பேன், ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பேன். ஆனால் எல்லாமே நம்ம குழந்தைய வந்து கற்றுக்கிறணும் அப்படின்னு இருப்பேன். ஒவ்வொரு கிளாஸுக்கும் கூட்டிட்டு போவேன். ஆமா சொன்னாங்க, ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங், செஸ், டென்னிஸ்னு எல்லா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்தாலே போட்டு நெருக்கி எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர், பாட்டு கிளாஸ் வேற, வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாமே கத்துக்கிறணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ரோல் மாடல் வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு புக்கெல்லாம் நம்ம படிக்கும்போது, பொன்னியின் செல்வமா இருக்கட்டும், அது மாதிரி வேலுநாச்சியார் புக்கா இருக்கட்டும், வீரபாண்டி கட்டபொம்மன், குயிலி மேல அந்த மாதிரி, அப்புறம் ஜெயலலிதா அம்மா, இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளதோ வீரமா வந்து எடுத்துக்காட்டா வாழ்ந்துருக்குறாங்க. அதுல வந்து நம்ம ஒரு கால்வாசியாவது நம்ம அவங்கள மாதிரி கத்துக்கிட்டு ரோல் மாடல் அவங்கள மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு, நம்ம பிள்ளைல அந்த மாதிரி திறமையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஓகே ஓகே. இப்போ ஜென்ரல் லைஃப்ல நிறைய பேரை நீங்க இன்ஸ்பயர் பண்ணி அவங்க மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ பாலிடிக்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா எடுத்துட்டா எந்த தலைவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஜெயலலிதா அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. அவங்களோட எந்த குவாலிட்டிஸை வந்து நீங்களும் இது மாதிரி நான் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது என்னவா இருக்கும்? அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த தொட்டில் குழந்தைகளா இருக்கட்டும், அதே மாதிரி தாலிக்கு தங்கம், மஞ்சளை கட்டிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம், ரிச்சா இருக்கிறவங்க செயின்ல போடுவாங்க, தாலி வந்து கோல்டுல போடுவாங்க. கொஞ்சம் போரா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் கயித்துல வந்து ஒரு மஞ்சள் நம்ம அது வந்து மங்களகரமா இருக்குன்னு சொல்லிட்டு அதைத்தான் தாலியா போடுவாங்க. அதை அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்ததுலேருந்து நானும் கிராமத்துலாம் பார்த்துருக்குறேன். சில பேர் வந்து இந்த அடகு வச்சிருவாங்க கஷ்டத்துல, அப்பெல்லாம் மஞ்சளை கட்டி போட்டிருப்பாங்க. எனக்கே அப்பதான் புதுசா தெரியும். அதே மாதிரி அம்மாவும் பார்த்துட்டு சொன்னாங்களாம், சரி அரைப்போம் தங்கம், தாலிக்கு தங்கம் கொடுப்போம் அப்படின்னு. அது மாதிரி மக்களுக்கு அந்த இறக்க குணம் வருது இல்லை செய்யறதுக்கு, அது பெரிய கிஃப்ட். இப்போ வந்து ஒரு உமனா வந்து நார்மலா லைஃப் வாழ்றதே நிறைய பேட்டில்லாம் இருக்கும் மேம். ஆனா ஒரு பாலிடிக்ஸ்ன்ற ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் விமர்சனம் அதிகமாயிரும். உங்களை வந்து யார் வேணா என்ன வேணா சொல்லலான்ற ஒரு ஸ்பேஸுக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி இதை ஹேண்டில் பண்றீங்க? விமர்சனங்கள் வர்றதை எப்படி எதிர்கொள்றீங்க நீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சிறு வயதில் இருந்ததுக்கப்புறம் நான் அந்த ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் பசங்களாம் பெருசாகிட்டாங்க, எங்களுடைய குழந்தைகளாம் பெருசாக இருந்ததுக்கப்புறம் சரி அம்மா ஜாலியாக நீங்கள் டூர் அங்கங்கே போகணும்னு சொன்னாங்க. இல்லை, நான் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த சர்வீஸ் பண்ணுற மைண்ட் இருக்கிறதுனால நான் ரோட்டரி மூலமாகவும் சர்வீஸ் பண்ணுவேன். எங்களுடைய நம்ம ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸுக்கு கூட கூட்டிகிட்டு போய் சர்வீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு ஏதாவது லீவு நாள் அப்படின்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போவேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா கட்சிக்காரங்க மூலமாகவும் அதே மாதிரி இந்த கஜா புயல் வந்துச்சுல்ல, அப்போ வந்து எங்கள் கணவர் தான் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது மக்கள் ரொம்ப பாதிச்சிருக்காங்க, இந்த நேரம் கொண்டு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் சன்னு சோசால்ஸ் மார்ட்டினா இருக்கட்டும், சோஸ் டைசன் மார்ட்டினா இருக்கட்டும், டெய்ஸி
ஆதவ அர்ஜுனா, டேசி மார்ட்டினா இருக்கட்டும், அவங்களும் என்ன செய்வாங்கன்னா, அம்மா நம்மளுக்கு கொடுப்போம்மா, சார் வந்து ஒரு 5 கண்டெய்னர்ஸ்னா நாங்கள் பசங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 3 எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க. அதை கொடுக்கும்போது நான் ஒரு தடவை நினச்சேன், ஏன் நம்மளும் போய் கொடுக்கக்கூடாது? இல்லை, அந்த ஏரியா நீங்கள்லாம் போக முடியாத ஏரியா, மக்கள்லாம் அவங்க வந்து வேறு மாதிரி. நான் சொன்னேன், எங்க நம்ம உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம், எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் இறங்கி என் கையால் நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி வாங்கிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிறேன். ஸ்டாஃப், ஓகே, எனக்கு ஒரு டீம் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. ஏன்னா மார்ட்டின் ஹோமியோபதி காலேஜ் வச்சிருக்கிறோம். ஓகே, அந்த டீம்ல இருந்த ஸ்டாஃப்களை எல்லாம் கூட்டிட்டு அவங்களும் என்னுடைய ஸ்பீடுக்கே வருவாங்க. சார் வந்து நான் ஒரு அளவு ஸ்பீடு, சார் ரொம்ப ஸ்பீடு, அதை விட என்னை ஸ்பீட் ஆக்கிடுவேன். என் கூட இருக்கிறவங்களையும் நான் ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போயிருவேன். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு 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 ஃபயர் தான் உங்களை வந்து மற்றபடி எடுத்துட்டு போகுது. அப்போ நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிறப்போ நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க? உங்களை அதை அஃபெக்ட் பண்ணுமா? யாராவது சொல்ற கமெண்ட்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் நினைப்பேனா, இதெல்லாம் வந்து கடந்து போகணும், இதெல்லாம் கடந்து போனாதான் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு. அது கண்டிப்பா வந்து என்னுடைய மைண்ட் தாட்ல ஓடிட்டே இருக்கும். ஓகே ஓகே. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம பொருள்படுத்தக்கூடாது, அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்துருந்தோம்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம போக முடியாது. ஓகே. இப்போ லால்குடி மக்கள் கூட நீங்க 2 months ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறனால என்ன எனக்கு கேட்கணும்னு இருக்குன்னா, அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு? நீங்க பிரச்சாரமுக்கு போறீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட ஆதரவு எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த ஃபீல் பத்தி சொல்லுங்க. நான் அந்த கிராமத்துக்கு போகும்போது அவங்க அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கிறாங்க. அந்த கிராமமே ரொம்ப ஒரு என்னமோ அந்த காலத்துல இருக்கும்ல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், அந்த மாதிரி என்ன இருக்குது, இன்னும் டெவலப்பே ஆகல. அப்போ நான் போயிட்டு இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி அந்த தண்ணி ஓடிட்டு இருக்குது. அப்புறம் குழந்தைகளை வச்சுட்டு இருக்கும்போது அந்த டெங்கு ஃபீவர்லாம் வரும்ல, கிளீனா சுத்தமா இருக்கணும், வீடும் சுத்தமா இருக்கணும், வெளியிலயும் சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் எங்க இருந்து கத்து கொடுத்ததுன்னா எங்க அப்பா ஆர்மி, அவங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டா கிளீனா இருக்கணும், ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சிடணும் சீக்கிரத்துலயே. அதே அந்த பழக்க வழக்கம் நம்மளுக்கு இருக்கும்போது அடுத்த வீட்டுக்கு போனா கூட நம்மளுக்கு இந்த மாதிரி குழந்தையெல்லாம் வச்சுட்டாங்க, உட்கார்ந்துருக்குறாங்க, அந்த திண்ணை மாதிரி இருந்துச்சு, திண்ணையில உட்கார்ந்துருக்குறாங்க, மேலே ஓடிட்டு இருக்கு தண்ணி எல்லாம், குளிக்கிறது துவைக்கிற தண்ணி எல்லாமே எல்லாரும். அப்போ நான் கேட்டேன், என்ன இல்லை இங்கே யாருமே இதை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, இந்த கிராமத்தை எல்லாம் ஒரு 10 கிராமம் பக்கம் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி நான் ஈவினிங்கான நைட்டில் போய் பார்த்தாலும் போஸ்ட் மரம் இருக்குது, லைட்டே எரியுது இல்லை. இது எதுக்கு பாலிட்டிக்ஸ்? இதுல மக்கள் தானே, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டியதானே. நான் என்ன இப்போ எப்போதுமே மக்கள்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் பார்க்கணும்னு எனக்கு என்னுடைய கருத்து. இப்போ நீங்க பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கண்டிப்பா நான் பண்ணியாகணும் லால்குடிக்காக அப்படின்னு நீங்க ரொம்ப தைரியத்தோடவும் ரொம்ப ஆசையோடவும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னவா இருக்குமா? எனக்கு பாத்ரூம் வசதி இல்லை, அது ரொம்ப பெண்களுக்கு வந்து அது முக்கியம். ஜென்ஸு கூட எங்க வேணாலும் போய்க்கிருவாங்க, ஆனால் லேடிஸுக்கு வந்து முதல் காரணம் வந்து பாத்ரூம் வசதி. அதை வந்து எல்லா பெண்கள் வந்து கையை பிடிச்செல்லாம் கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு வந்து நம்ம விவசாய ஃபேமிலி தான், ஆமாம், மீடியமான ஃபேமிலியிலேருந்து வந்தோம் நாங்கள். இருந்தாலும் அந்த விவசாயத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த நெல் வந்து அறுவடை பண்ணி நம்ம வச்சுருக்குறாங்க, அதுக்கு சரியான வேர் ஹவுஸ் இல்லை, ரோட்லேயே கொட்டி வச்சுருக்குறாப்புல. அந்த மழை பெஞ்ச உடனே ஒரு 4 நாளில் மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சு 2 நாள்லேயே முளைச்சிருச்சு, அப்படியே அள்ளி என்கிட்ட காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நெல் கொட்டி இருக்கும் போதும் போய் பார்த்துட்டு வந்து அந்த ரோட்டில் ஏன் இப்படி கொட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் அதே போல் இவங்களும் சொல்கிறாங்க இந்த முளைச்சிருக்குது அப்படின்னு. அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் அப்படியே ஷர்ட்டு கூட, ஒரு பனியன் கூட இல்லை, அவங்க டிஷர்ட்டு கூட போடாமல் தான் நிற்கிறாங்க ரோட்டில். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோக்கா, அந்த அளவுக்கு கஷ்டத்தில் வேலை செஞ்சு கடைசி நாள் பலன் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆயிடுது. இந்த வேர் ஹவுஸ் இருந்தால் தானே சேவ் பண்ணி வச்சு அதை திருப்பி சேல் பண்ணுவாங்க நல்ல ரேட்டுக்கு. அதே மாதிரி மக்காச்சோளம் போகிற வழியில் மக்காச்சோளம் அதே மாதிரி தான் இருந்தது, இல்லை விலையே இல்லை அப்படின்னு கொட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேயும் போய் பார்த்துட்டு சரி கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடி அண்ணன் கண்டிப்பாக முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவர்கிட்ட எடுத்துக்கொண்டே சொல்லி இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேயும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இந்த பாத்ரூம் வசதி, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து ஒரு அந்த திங்ஸ் இல்லை, சரியான ஃபெசிலிட்டி இல்லை, அந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். கண்டிப்பா ரொம்ப
தேவையான விஷயத்த வந்து முக்கியப்படுத்தி அதை நீங்க பண்ணணும்னு கண்டிப்பா. ஆசைப்படுறீங்க. இல்ல ஐ கேம்ப் போடணும்னு இருக்கிறேன். நாங்க எப்பவுமே அடிக்கடி மாசத்துக்கு ஒரு தடவை ஐ கேம்ப் போடுவோம், ஓகே டெண்டல் கேம்ப் போடுவோம். பல்லும் கண்ணும் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். அதனால ஒரு கேம்ப் மாதிரி மாசம் ஒரு கேம்ப் ஓகே அந்த மாதிரிலாம் போட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பஞ்சாயத்துக்கு. அப்புறம் படித்த பிள்ளைகள்லாம் நிறைய இருக்காங்க, அவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிரும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இந்த மீடியமான படித்தாங்கல்ல, ஒரு 8th 10th படிச்சுட்டு அவசரத்தில் அவங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருப்பாங்க, சீக்கிரம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவங்க வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, பெண்களுக்கு தையல் பழகி தையல் மிஷின் நான் வாங்கி கொடுப்பேன். எப்போதுமே 4 மாதத்துல தையல் பழகிடலாம். ப்ளவுஸ் தச்சிடலாம், சுடிதார் தச்சிடலாம். நாங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் கோயம்புத்தூர்ல. ஒரு இது மாதிரி ஆரம்பிச்சு, இல்லை பெண்களுக்கெல்லாம் ஏன் வீட்டில் சும்மா இருக்கணும், சீரியல் பார்த்துட்டு நிறைய பெண்கள் இருப்பாங்க, ஒரு 2 சீரியல் பார்க்கட்டும், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு. மீதி நேரம் 4 மணி நேரம் தச்சா கூட போதும். ஒரு ப்ளவுஸ் தச்சாலே 300 ரூபாய் 500 ரூபாய் வருது. அதனால உங்க அளவுக்கு தச்சுக்கோங்க. நீங்க சேல் பண்றாங்க கூட இன்ஸ்கர்ட்டு, மஞ்சப்பை, பிளாஸ்டிக் தான் இப்போ நம்ம ஒழிச்சிட்டோம் நம்ம. அதே மாதிரி மஞ்சப்பை கூட தச்சு நம்ம ஸ்டோர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அது மாதிரி ஏதோ அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம கையிலையும் கொஞ்சம் காசு இருக்கும். எப்போதுமே பெண்களுக்கு வந்து அப்போ அந்த காலத்துல சொல்லுவாங்க சிறுவாட்டு காசுன்னு சொல்லுவாங்க. அப்போ சேர்த்து அந்தந்த டப்பாலையெல்லாம் போட்டு வைப்பாங்க, மசாலா டப்பா, அங்கங்கெல்லாம் அரிசி டப்பா அதெல்லாம் போட்டு வைப்பாங்க அந்த ஜாடியிலாம். அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க கையில காசு இருந்தாலே ஒரு தைரியம் வரும், நல்ல ஒரு போல்டாக இருக்கும். அந்த நம்ம குழந்தைகளுக்கும் ஏதாவது கேட்குறாங்களா, டக்கு நம்ம கணவரை எதிர்பார்க்க தேவையில்லை, நம்ம அம்மா அப்பாவை எதிர்பார்க்க தேவையில்லை. நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா இருந்தாங்க நம்ம எடுத்து நம்ம வாங்கி கொடுப்போம். ஏதாவது சாப்பிட்ற ஐட்டமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்கிற ஐட்டமாக இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுப்போம். அதனால் பெண்கள் எப்போதுமே தைரியமாகவும் போல்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம தொழில் பண்ணணும், சும்மா யாரும் இருக்கக்கூடாது. எப்போதுமே எனக்கு அது ஒரு எப்போதுமே வேலை செய்யணும்னு தோணும். ரொம்ப கடினமாக வேலை செய்யணும்னாலும் மீடியமான வேலை செஞ்சுட்டு குடும்பத்தை ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் கணவர் ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சால் குடும்பத்தில் முன்னேற்ற முடியாது. 2 பேரும் வேலை செஞ்சால் தான் குடும்பம் வந்து முன்னேறும். ஓகே, அதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன். ஆனா அது ரொம்பவே தெளிவான ஒரு ஒப்பீனியன் தான் இது. நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. ஆமா. இப்போ நீங்க சிஎஸ்ஆர் பத்தி பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது, சிஎஸ்ஆர்ல எக்கச்சக்கமான உதவி பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட 275 crores மேலேயே நீங்க நிறைய சிஎஸ்ஆர் வேலைகள் பண்ணிருக்கீங்க. நான் பர்சனலா விட்னஸ் பண்ணது வந்து கவுண்டம்பாளையம் ஸ்கூல் தத்தெடுத்து அதை ரெனோவேட் பண்ணி ஃபுல்லா பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு நிஜமாவே ஒரு மெட்ரிக் ஸ்கூலோ இல்லை ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்கூல் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 7 crores வந்து அந்த ஸ்கூலுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒன்று எனக்கு தெரிஞ்சது. எத்தனையோ வேலைகள் நம்ம அன்னைக்கு பேசிட்டு கூட சொன்னீங்க, கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிறைய திருட்டு நடக்குது, ஸோ சிசிடிவி கேமரா பொறுத்திருக்காங்க 7 கோடி போட்டிருக்கோம். அது வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு வந்து ஸ்கூலுக்கு தான் நம்ம ரெடி பண்ணது. இது பர்சனல் ஃபண்டு, என்னுடைய கணவர் பர்சனல் ஃபண்டு ஃபீச்சர் கேமிங்ல இருந்து 7 கோடி கொடுத்து நான் இல்லை நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம், எம்மின் ரேட்டு ஆக்சிக்ஸ்னு முன்னாடி இருந்துச்சு, இப்போ எம்மின் மாற்றிருக்கிறோம். அந்த ஹோட்டலில் வந்து முன்னாடி வந்து திருடு போயிட்டே இருக்கும் அடிக்கடி. அதுக்காக என்னுடைய சன்னு சோசால்ஸ் மார்ட்டின் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு கேமரா போட்டு விட்டாப்புல. அப்போ அந்த ஓப்பனிங் போகும்போது போலீஸ் அந்த அதுக்கு அப்போ நான் போகும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த கமிஷனர் கேட்டாங்க, ஏன் உங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் முன்னாடி மட்டும் வச்சுக்கிறீங்க, கோயம்புத்தூருக்கு போட மாட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ரிச்சான பீப்புள் எவ்வளோதான் இருக்காங்க கோயம்புத்தூரில், பெரிய ஃபேக்ட்ரி கம்பெனி ஹாஸ்பிட்டல்ஸ் அது மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து என்னுடைய கணவர்கிட்ட 1 crore வாங்கி தரேன், எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். 7 கோடி 6 கோடி 7 கோடி ஆகுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 1 crore நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொன்னேன். இந்த மாதிரி நான் ஓப்பனிங் போயிட்டு வந்தேன், கமிஷனர் பார்த்து பேசினேன். அவங்க சொன்னாங்க கோயம்புத்தூருக்கே போடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஒரு 1 crore கொடுங்க, அப்புறம் எல்லா ரிச்சான பீப்புளெலாம் ஷேர் பண்ணி போடுவாங்க அப்படின்னு. சரின்னு ஒரு மாதம் 20 நாள் ஆச்சு. வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க, டிடி கொடுத்தாங்க. 7 crore போட்டிருந்துச்சு. அதில் ஒன்று கமிஷனர் கொண்டு கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கு பார்க்குறேன் நம்ம 1 crore தானே கேட்டோம், ஏன் 7 crore? எனக்கு ஷாக்காட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூர் வந்து நிறைய கொள்ளை கடத்திட்டு போகிறது, ஆள் கடத்தல் எல்லாமே இருக்குது, அது நம்ம கொடுப்போம், நம்ம ஊர் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை போய் அவங்க போலீஸ் கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் மேயரு, கலெக்டர், எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகி போச்சு. எல்லாத்தையும் கொண்டு காமிச்சு எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோட்டரியில் நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரோட்டரியும் கூப்பிட்டு அப்படியே கொண்டு போய் கொடுத்தேன்னா ரொம்ப ஹாப்பி ஆகி இப்போ வேலை நடந்து முடிய போகுது. ஓகே, நீங்க நான் பாக்குறப்போ நீங்க இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ முடியவே போகுது ஒரு வருஷத்துல. ஸோ அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன், இங்கே லால்குடியிலையும் சொல்லியிருக்கிறேன்.
நான் வந்து என்னை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் முக்கியமான இடத்துல அங்கங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒவ்வொரு 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 லட்சத்துக்கு சிசிடிவி கேமரா வைக்கலான்னு இருக்கிறேன். ஓகே பஸ் ஸ்டாப்பு, அந்த முக்கியமான எங்கேயாவது அவங்க தப்பிச்சு போறதுக்கு வந்து அந்த மெயினான இடத்துல அந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கும். கேமரா இருக்குனாலே கொஞ்சம் தவறுகள் செய்ய மாட்டாங்க. அப்படி தவறே செஞ்சாலும் கூட கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிலேயே வந்து இப்போ சார் வந்து ஒரு கண்டெஸ்டண்டா இருந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நீங்க ஒண்ணு, அப்படி நிறைய பேர் பாலிடிக்ஸ்ல இருக்கிறப்போ எப்படி இருக்கும்? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குமா? நீங்க ஒரு மீட்டிங் ஃபேமிலியா மீட் பண்றப்போ பாலிடிக்ஸ் பத்தி பேசுவீங்களா, இல்ல பாலிடிக்ஸ் தனியா லைவ் பர்சனல் தனி அப்படின்ற ஒரு செப்பரேஷன் இருக்கா? இதை பத்தி அது நிறைய இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸை கேட்பாங்க. நான் சொல்லுவேன் அவங்கவுங்க விருப்பம் இப்பெல்லாம். ஓகே, அதனால அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க தனித்தனியா பாலிட்டிக்ஸ்ல ஒர்க் பண்றாங்க, பாலிட்டிக்ஸ்ல இருக்காங்க. என்னுடைய விருப்பம். ஆனா நாங்க வந்து ரொம்ப ஷேர் பண்ணிக்கிற மாட்டோம். நாங்கள் ஃபேமிலியை பற்றி ஷேர் பண்ணிக்கிறோம், அரசியலை பற்றி அவங்கவுங்க தனித்தனியாக வச்சுக்கிறோம். ஆனால் எனக்கு வந்து நான் கொஞ்சம் தனியாக போகிறோமே அப்படின்றதே கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் எனக்கு பசங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் செஞ்சுருவீங்கம்மா, நீங்கள் போல்டு அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் போய் இறங்கி வேலை செஞ்சுருவீங்கம்மா. அப்போ நான் வந்து நான் சும்மா மற்றவங்களுக்கு போய் நம்ம ஓட்டு கேட்க போயிருக்கிறோம், அந்த மாதிரி தலைவர்களுக்கு வந்து ஓட்டு கேட்க போயிருக்கேன், அந்த மாதிரி தான் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இந்த இது வந்து லால்குடியே வந்து புண்ணிய பூமின்னு சொல்கிறாங்க. எனக்கே நானே நினச்சி பார்ப்பேன், நம்ம நினைக்கல குறிக்கல. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இந்த லால்குடிக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஐயா பெரியார் வந்திருக்கிறாங்க, ஐயா காமராஜர் வந்திருக்காங்க, ஐயா அண்ணா வந்திருக்கிறாங்க, எம்ஜிஆர் அண்ணா வந்திருக்கிறாங்க, அம்மா வந்திருக்கிறாங்க, அம்மாவும் வந்து ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த லால்குடி வந்து ஒரு புனிதமான சர்ச்சு இருக்கட்டும். சர்ச்சு வந்து 250 வருஷம் 150 வருஷம் சர்ச்சுக்குள்ள நான் போயிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், சமயபுரத்து மாரியம்மன் சொல்லிட்டு அந்த மாரியம்மன், சிவன் கோயில், ஐயப்பன் கோயில், அப்படி நிறைய ஒரு இடத்துக்கு ஏரியாவுக்கு போனாலே நிறைய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து கட்டி முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் வைக்காம முடியாமல் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செய்வீங்களான்னு ஆதங்கத்தில் வந்து பேசுகிறாங்க. நான் கண்டிப்பாக நான் செய்து கொடுக்குறேன், சொந்த செலவில் அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். அது சீசார் ஃபண்டில் செய்ய முடியாது, நான் சொந்த செலவில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, மக்களும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. காலையில வீட்லயே வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க. காலையிலேயே எத்தனை மணிக்கு மேம் எழுந்துப்பீங்க? நான் வந்து இந்த 2 மாசமா உங்க ஸ்கெடியூல் எப்படி இருக்கு? காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? 6:30 எழுந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் வேலை முடியறதுக்கு எப்படி, எந்த டைம் ஆயிடுது? வேலை முடியறதுக்கு நாங்கள் பிரச்சாரமே வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் 11 o'clock வரையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்களெல்லாம் பார்த்து சந்திச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெடி ஆகி திருப்பி தூங்குறதுக்கு எனக்கு வந்து 1 o'clock 2 ஆயிரும். 1:30 ஓகே, 1 மணிக்கு படுத்துட்டு திருப்பி காலைல எழுந்து ரெடியாகி கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்போ ரம்ஜான் வந்துச்சுங்க. அப்போ யதார்த்தமா பள்ளிவாசலுக்கு போனேன். போயிருக்கும்போது அவங்கள பார்த்து பேசினேன், அவங்களும் நல்லா பேசுனாங்க. அதே மாதிரி நம்ம ரோட்டில் போகும்போதெல்லாம் முன்னாடிலாம் ஒரு சிவபதி அண்ணா வந்தாங்க, இப்போ பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் நின்னப்பா எம்பி எலெக்ஷன்லாம் அப்போ முஸ்லீம்ஸ்லாம் வெளியிலே வரமாட்டாங்க, உங்களுக்கு வந்து இறங்கி ஆளாத்திலாம் எடுக்கிறாங்க, எனக்கு பார்க்கும்போது நீங்கள் தான் இப்போ வெற்றி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி வேட்பாளர் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாத்தையும் அன்பாக பழகுறோம், அதுதானே பார்ப்பாங்க எல்லாரும். எல்லார்கிட்டயும் ஈக்குவலா நீங்க பழகுறதுனால அந்த அன்பு உங்களுக்கு வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களும் கேட்டாங்க, பள்ளிவாசல் போன ஒரு 6 பள்ளிவாசல் போயிருக்கேன் நான். கோயில்லாம் வந்து இந்து கோயில் வந்து ஒரு 50 கோயில் போயிருக்கேன். முடிக்க போகும்போதும் கோயில், ஸ்டார்ட் பண்ணும்போதும் கோயில், அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் நிறையா. அப்புறம் மாரியம்மா, சமயபுரத்து மாரியம்மன், அது விசேஷமான இது. ஞாயிற்றுக்கிழமை அந்த பூவுக்கு என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த கூட்டத்திலேயே அவன் போய் சமாளிச்சு போயிட்டு வந்துட்டோம் நாங்க. கூட்டம் நெரிசல் ஒண்ணு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பட்டாசு மாலைகள் அப்படின்ட்டு அன்புல வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அது உங்களுக்கு வந்து பண்ணாதீங்க, காசு வேஸ்ட் கூட நீங்க சொல்லிட்டீங்க, அதனால அதை பண்றாங்க. இல்ல பெரிய பெரிய மாலையா கட்டிட்டு வராங்க, ரோஸ் மாலை. எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? அது எப்படி ஒரு 3000 5000 இருக்கும் எனக்கு தெரியும். ஆனா நாங்களாம் ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி வாங்கிட்டு போயிருக்கிறோம் முன்னாடி. அதையே நீங்க வேஸ்ட் பண்றீங்க? அவங்க இருக்கிற கஷ்டத்துலயும் அது ஒரு செலவு தானே. ஒரு பட்டாசு நிறைய போடுறாங்க. அது வந்து குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நம்மளுக்குமே ஹெல்த் மோசமாக தான் ஆகும். இப்போ எனக்கு த்ரோட்டு போனது அந்த பட்டாசு புகையினால தான்.
அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், வேண்டாம் அந்த காலத்தை சொல்லுவாங்க காசை கரியாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் இங்க கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த அன்பை இப்படி பாக்குறப்போ ஒரு இடத்துல யாருனே தெரியாத மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பழகி வந்து உங்கள ஒன்னா மாறிட்டாங்க. இப்படி இவ்வளவு அன்பா இருக்காங்களே, நம்மளுக்காக இத்தனை விஷயங்கள் பண்றாங்களே, நம்மள பார்க்க வராங்க, நம்ம கிட்ட வந்து இப்போ நம்மளோட கஷ்டத்தை வந்து தெரியாத யார்கிட்ட சொல்ல மாட்டோம். இவங்களால சரி பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்க ஒருத்தவங்க கிட்டயோ இல்ல க்ளோஸா இருக்க ஒருத்தவங்க கிட்ட தான் சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களை ஒருத்தங்களை பார்த்து அவங்களோட கஷ்டங்களை சொல்றப்போ இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ஹாப்பியா தான் இருக்குது. ஏன்னா நம்ம அறிமுகம் இல்லாத இடத்துலலாம் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இப்ப நம்ம பழகுன ஏரியா, இவன் நம்மளை வந்து நம்மளுக்காக வந்து இவங்க இறங்கி வந்து நம்மளுக்கு நம்ம ஓட்டு போட்டு வின் பண்ண வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமா செய்யணும். நான் அதான் சொன்னேன், நம்ம கண்டிப்பா கேம்ப் போடுறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஒரு சமத்துவம் சொல்லிட்டு ஒரு ஹால் மாதிரி கட்டி கொடுக்கறது ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயே கட்டி கொடுத்து அதுல வந்து தையல் மிஷின் 50 தையல் மிஷின் வாங்கி கொடுத்துட்டு அதில் பழகட்டும். பாதி சைடில் வந்து டியூஷன் எடுக்கட்டும். நாங்கள் ஐஏஎஸ் அகாடமிலாம் அப்படிதான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துல நாங்கள் 2 இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். ஐஏஎஸ் அகாடமி படிச்சுட்டு போகட்டும் குழந்தைகளை நல்லா. நம்ம இந்தியாவிலேயே நிறையா படித்த ஐஏஎஸ் இருந்தாக்க நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு. அது மாதிரி இந்த கிராமத்துலேயே இந்த அதுக்கப்புறம் விளையாட்டுக்காக கேட்குறாங்க நிறைய. விளையாட்டுக்கு ஏதாவது எங்களுக்கு மைதானம் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு. அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு. ரோடு மேம்பாலம்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் வந்து நான் அரசுக்கிட்ட தான் சொல்லி, அண்ணன் எடப்பாடியார் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு கேட்குறேன். அதெல்லாம் பெரிய ஒர்க்கு. சின்னதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் என்னுடைய தனி இதில். அப்புறம் இளைஞர்கள்லாம் வந்து ஜல்லிக்கட்டு கேட்டிருக்கிறாப்புல. ஜல்லிக்கட்டு வந்து 5 இடத்துல நடக்குமா வருஷத்துக்கு. அந்த 5 இடத்துல நான் வர்றதுக்கு முன்னாடியே, என்னை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே என்னமோ தெரியல, அதான் நினைப்பேன், இறைவனாக தான் நம்மளை கூப்பிட்டு அண்ணன் எடப்பாடி அண்ணன்ட்ட போய் கனவுல சொல்லியிருப்பாங்களோ இந்த இடத்துக்கு போங்க நீங்கள் அப்படின்னு. அப்புறம் போய் கேட்டேன் அண்ணன்ட்ட, என்ன சார் நீங்கள் இப்படி என்னை அனுப்பிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு சரியான ஏரியா, நீங்கள் தான் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்கல்ல, நீங்கள் லால்குடி மக்களை போய் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு வாரத்தை ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. அப்பெல்லாம் அறிவிக்கலை, என்னை வேட்பாளரே அறிவிக்கலை. அப்பவே நான் வந்திருக்கும் போது, என்ன மேடம் நீங்க பிரைஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. சரி பைக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி பைக் கொடுத்தேன். இனிமே அடுத்து நான் அப்படி எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் சொன்னது வந்து இளைஞர்கள்கிட்ட I-20 கார் கொடுக்குறேன்னு. அப்புறம் வாடி வாசல் இல்லாம இருந்துச்சு, வாடி வாசல்னு அமைச்சு கொடுக்குறேன்னு கேட்குறேன். அந்த இடத்துல செஞ்சு கொடுப்போம். அப்புறம் கவர்மெண்ட் இடம்லாம் அங்கங்க இருக்கிறதுலாம் எங்களுக்கு வாக்கிங் போறது மாதிரி பண்ணி கொடுங்க அது கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் சொந்த செலவில் நான் பண்ணி கொடுக்குறேன்னு கேட்குறேன். பூங்கா மாதிரி அமைச்சு எது கேட்டாலும் நான் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளவுதான். என் மக்களோட நல்லதுக்குன்னா எதனால பண்ணி கொடுக்குறேன்ற ஒரு முடிவு தான் இருக்கீங்க. எனக்கு இன்னொன்று என்னன்னா மேம், இவ்வளோ விஷயங்கள் பண்றீங்க, இதுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து ப்ராப்பரா கிடைக்கல அப்படின்ற எனக்காவது ஒரு வருத்தம் உங்களுக்கு கொஞ்சம் இருந்திருக்கா? இல்ல, சில நேரம் வந்து கொடுப்பாங்க கூப்பிட்டு. இதே இத்தாலி யாக்கர் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டின்னு அங்க கூப்பிட்டு எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தான் தெரியல, நான் இங்க செய்யறது வந்து யாரோ எல்லாமே எடுத்து அனுப்பியிருப்பாங்க போல. கூப்பிட்டாங்க. நான் எங்க ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, ஏய் சும்மா கூப்பிடுவாங்க, எல்லாத்துக்கும் நீ போயிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சரி போய் தான் பார்க்கலாமின்னுட்டு என்னுடைய மகளெல்லாம் நான் கூட்டி போயிருக்கிறேன். போய் பார்க்கும்போது இட்டாலியில் பார்க்கும்போது நல்ல பெரிய பேலஸில் தான் வச்சு கொடுத்தாங்க. அதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம எங்கேயோ இருந்து பிறந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சேவைகள் தான் பண்ணணும், நம்மளுக்கு எப்படி கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. அதே போல் அமெரிக்காவிலையும் எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க. லண்டனில் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். வெளிநாட்டில் உங்களை கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு அப்போ இது தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே. ஓகே ஓகே ஓகே. அதே ஒரு டிவியில் வந்து நான் சும்மா சொன்னேன். அப்போ வந்து சிண்டிகேட் மெம்பர்னு சொல்லிட்டு இருப்பாங்களே மெம்பர்ஸ், அவங்க யாரோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நான் அதையும் பார்த்துட்டேன். நான் எப்படி அவங்க அங்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு சும்மா சின்ன பேட்டி கேட்டாங்க. அன்னை தெரேசா 100வது வருஷம். அப்போ பேட்டி கேட்டாகும் போது நீ உங்களுக்கு எப்படி தெரியும், நீ கூப்பிட்டீங்க, மெயில் ஐடிலாம் எப்படி தெரியும், அதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஓகே ஓகே. அதே மாதிரி லீமா ரோஸ் மார்டினுக்கு பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. அது வந்து நான் வந்து அலோபதி டாக்டரோ ஆயுஷ் ஹோமியோபதி டாக்டர் அந்த மாதிரி டாக்டர்ஸ், நான் டாக்டர் ஆகலை. எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணதுக்கு தான் இந்த டாக்டர் பட்டமே எனக்கு ஆனரரியா கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. அது அமெரிக்கா தமிழ் யூனிவர்சிட்டில இருந்து கொடுத்தாங்க. வேர்ல்ட் வைட்ல உங்களுக்கு. அதனால எனக்கு வந்து கொடுக்கல, நம்ம மக்களுக்கு செய்வோம். ஆனா கொடுத்தா சந்தோஷப்படுவேன், கொடுக்கலனாலும் சந்தோஷப்படுவேன்.
ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து எந்த ஒரு பதவியும் இல்லாமலே இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா அதை இன்னும் சிறப்பா பண்ணுவீங்க, இன்னும் கண்ணியமா பண்ணுவீங்க. அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி இறைவனை அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு லால்குடி. எனக்கு நான் அவ்வளவுக்கா எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்தேன். நம்ம சும்மாவே சர்வீஸ் பண்ணுவோம், எதுக்கு எம்எல்ஏ நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மற்றவங்களும் சொன்னாங்க, நீங்க சும்மாவே சர்வீஸ் பண்றீங்க, நீங்க எம்எல்ஏ ஆயிட்டு இன்னும் நல்லா கவர்மெண்ட் மூலமா நீங்க என்ன கேட்டு வாங்கி செய்யலாம். சென்ட்ரல்லையும் நம்மளுக்கு மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ நீங்க மனு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்க பார்த்து எடப்பாடி சொல்லி சென்ட்ரலும் சேர்ந்து ஸ்டேட்டும் சேர்ந்து செஞ்சால் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்குமோ அதெல்லாம் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், இங்கே தான் நீங்கள் மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இறங்கி வேலை செய்யணும். ஓகே. ஸோ இப்போ சார் வந்து ஊரில் இருக்காங்க, கல்கட்டால இருக்காங்க. அப்போ அடிக்கடி பேசுறீங்களா சார் கிட்ட, அப்டேட் பண்றீங்களா? இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் முடியல. 3-4 நாளைக்கு ஒரு தடவை பேசுறேன். முன்னாடிலாம் டெய்லி ஈவினிங் ஆனால் பேசிடுவேன். இப்போ முடியல, இல்லைன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். இப்போ இங்கே வந்து 2 மாசமா நான் வந்து என்னை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே லால்குடி கொடுத்தாலும் கொடுப்பாங்களோன்னு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்பவே நான் கால் டாக்ஸி எடுத்துட்டு என்னுடைய காரை திருச்சியில வீடு இருக்குது, அது மாதிரி வெளியூருக்காரங்கன்னு சொல்றாங்க. நான் திருச்சியில 2 வீடு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டாஃபுக்கு தங்குறதுக்கும் எனக்கும் வச்சிருக்கோம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அதே மாதிரி லால்குடியில ஒரு வீடு எடுத்தேன், புள்ளம்பாடியில ஒரு வீடு எடுத்தேன். கால் டாக்ஸி எடுத்துட்டு நம்ம கார் போனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு யதார்த்தமா சாதாரணமான ஆள் மாதிரி வந்து கிராமத்துல எல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு போயிட்டேன். நான் பார்த்துட்டு ஏரியாலாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு, பார்த்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அறிவிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்தேன். திருப்பி 1ஆம் தேதியில இருந்து இங்கதான் இருக்கிறேன். போயிட்டு உடனே 2 நாள் இருந்துட்டு ஏதாவது மேரேஜ்னா போவேன், போயிட்டு திருப்பி வந்துருக்கேன். ஆனா வெளியூருக்காரங்கன்னு சொல்றாங்க, வெளியூருக்காரங்க இல்ல, நம்ம எங்க இருந்தா நம்ம மக்களுக்கு செய்யறத நம்ம செஞ்சிருக்கோம். அதான் இந்த மக்கள் பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இன்னும் செய்யறதுக்கு அவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க, செய்ய தயாராகவும் இருக்கீங்க. அதுக்கப்புறம் தண்ணி கேட்டாங்க. எல்லா இடத்துலயுமே தண்ணி வராம இருக்கு, ஒரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல உப்பு தண்ணியா இருக்குது, சால்ட் வாட்டர். அதை வந்து நீங்க ஆரோ வாட்டர் போட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன். அதான் மேம், நீங்க எது கேட்டாலும் நீங்க பண்ணி தர, நான் பண்ணி தரேன், என்னால பண்ண முடியாது கவர்மெண்ட் அரசுகிட்ட கேட்டு அவ்வளவுதான். சிஎஸ்ஆர் பண்ணலாம், சில சிஎஸ்ஆர் மூலமா, இல்லன்னா பர்சனல். ஆக மொத்தத்துல நீங்க கேக்குறது நடக்கும்ன்றது மட்டும் தான். ஓகே. சோ இப்போ வந்து இத்தனை நாள் வந்து ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணதுல ஒரு அரசியல் அப்படின்னு வந்துட்டா இந்த 2 விஷயம் முக்கியமா கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்க கத்துக்கிட்டேன், உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அந்த போட்டி போறாம எல்லாம் இருக்கும், அது எப்போதுமே வளர விட மாட்டாங்க சில பேருக்கு. ஆனா நல்லவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆமா, அதனால வந்து நம்ம நல்லவங்களையும் அதே மாதிரி நினைக்க கூடாது அப்படின்னு அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும் அப்படின்னு சமாளிச்சு நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம மேல வரணும். நம்ம என்ன குறிக்கோள், நோக்கம், நம்மளுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கணும். ஓகே. அதுதான் என்னுடைய பெற்றோருக்கு, அம்மாவா இருக்கட்டும், பெற்றோர்கள், நம்ம தாத்தா பாட்டி, மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி எல்லாமே சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம ஒரு குறிக்கோள் என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம போனோம்ல நம்ம வெற்றி கண்டிப்பா அறியும். என்னுடைய மார்ட்டின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டா அது வந்து அங்கங்கேயும் நம்ம மனசை வந்து பதற விடக்கூடாது, அலைய விடக்கூடாது, ஒரே நோக்கத்தோடு நீ போய் செய்ய வெற்றி நிச்சயம் சொல்லுவாங்க. ஆனா முதல்ல இஷ்டம் இல்லாம இருந்து நீ எதுக்கு அரசியலுக்கு போற, நீ எல்லாம் கரெக்டா பேசணும், கரெக்டா செய்யணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்ப, நீ எதுக்கு போறேன்னு கேட்டாங்க. இல்ல நான் போயே செஞ்சு ஆகணும்னு சொன்னாலும் சரி ஓ இஷ்டம், சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டேன். நீங்க கேட்டு மார்ட்டின் சார் வந்து ஏதாவது விஷயத்த நீ பண்ணவே வேணாம்னு சொல்லிட்டு நீங்க பண்ணாமலே இருந்திருக்கீங்களா? இல்ல அப்படி ஒன்றும் சொன்னது இல்லை, நான் அப்படி அதை எதுவும் கேட்கவும் மாட்டேன். இது ஒண்ணுதான் இப்ப லாஸ்ட்ல சரி ஒரு தடவை மட்டும் நான் இந்த மாதிரி நான் எனக்கு எம்எல்ஏ எல்லாம் நின்று பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் லீமா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் எனக்கு நான் நிக்கணும். அது வந்து எங்களுக்கு நான் 15 வருஷமாவே ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியில நான் இருந்தேன். பாரிவேந்தர் எஸ்ஆர்எம் காலேஜ் பாரிவேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் பச்சைமுத்தவங்க அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க வந்துட்டு போனாங்க. இளையவந்தர்லாம் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ண கூட்டணி கட்சி தானே, வெற்றி கூட்டணி கட்சி தான் இது, என்டிஏ கூட்டணி கட்சி. அந்த கட்சியில இருந்துட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப பல இதுவும் நல்ல பழக்கங்கள். எப்படி நம்ம அதே மாதிரி யூனிஃபார்ம் சாரி எல்லாம் நான் எடுத்து கொடுப்பேன் லேடிஸ் எடுக்கலாம், அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் நல்லா பிரசன்டபிளா எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு இதோட இருப்பீங்க. இப்போ டெய்லியும் அந்த வேலையும் கரெக்டா பண்றீங்க. 2 சாரி மாத்திடுங்க. அப்படியே அதுக்கெல்லாம் எப்படி டைம் இருக்கு உங்களுக்கு? இல்ல லஞ்ச் டைம் இருக்குல்ல, லஞ்ச் டைத்துல வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி சாரி மாத்திட்டு போயிடும். இப்போ வீட்டுல வந்து சார் கொஞ்சம் இஷ்டம் இல்லாம இருந்துச்சு, அப்புறம் இப்போ கன்வின்ஸ் ஆகி இப்போ ஆமா ஓகே சரி உனக்கு பிடிச்சதை சரி செஞ்சுக்க, நான் எனக்குன்னு கேட்க மாட்டேன் எதுவுமே,
சரி செஞ்சுக்க அப்படின்னு. ஓகே. ஆனா நீங்க அட்ரஸ் பண்றப்ப சார் சார் சொல்றீங்க, நீங்க எப்படி கூப்பிடுவீங்க மார்ட்டின் சார்? எங்களுக்கு தான் சார். ஆமா ஆமா, என் அத்தான்னு கூப்பிடுவேன். ஓ அத்தான். அப்ப எங்க அம்மாச்சி அத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப எனக்கு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்போம் எங்க தாத்தாவை எல்லாம். எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து மச்சான்னு கூப்பிடுவாங்க, இல்ல மாமான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு என்னமோ தெரியல, எங்க அக்காலாம் வந்து அத்தான்னு தான் கூப்பிடுவாப்புல. அதனால எனக்கு அத்தான்னு கூப்பிடுவாங்க. நான் 3வது குழந்தை எங்க வீட்டுல. என் பேர் வச்சது எங்க மாமா, தாய் மாமா தான். ஓ சரி 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 சரி. லீமா. லீமா ரோஸ். அவங்க வந்து அவங்களும் ஒரு புனிதர். ஓகே ஓகே. பெல்ஜியம் நாட்டுல வந்து பெரூர் என்ற ஊர்ல வந்து பிறந்தவங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அப்ப ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க பேர் எசபெல்லா. அவங்க அம்மா வந்து திடீர்னு போய் தொட்டில பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு வந்து ரோசா பூ மாதிரி தெரிஞ்சுட்டான். அது மாதிரி எசபெல்லா விட்டுட்டு லீமாங்கிற பேர் வச்சுட்டு ரோஸ். லீமாங்கிற பெரூர். ஆமா, பெரூர்ல வந்து லீமாங்கிற நகரம். அத லீமா ரோஸ் அப்படி வச்சுட்டாங்க. ஓகே, மாத்திட்டாங்க. அந்த இதை வந்து எங்க மாமா வந்து அந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஒரு அழகான பேர் காரணம் வேற இருக்கு உங்களுக்கு. தாய் மாமா தான் வச்ச பேர். ஆமா. சோ ஃபேமிலி எல்லாம் சப்போர்ட் உங்களுக்கு இப்போ? எல்லாருமே சப்போர்ட் தானே. எல்லாருமே நான் வேண்டாம்னு சொன்னா கூட எல்லாருமே இங்க தான் வந்து வேலை செஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்க கூட சேர்ந்து. ஸ்டாஃப்களா இருக்கட்டும், மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்டாஃப், அதே மாதிரி ஹோமியோபதி ஸ்டாஃப் எல்லாருமே லீவ் விட்டுட்டாங்கல்ல. எல்லாருமே அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ரோட்டரியில வேற நீங்க 3 பேட்ஜ் வாங்கிட்டீங்க. ஆமா, அது ஒரு பின் வந்து ஒரு பின் வாங்குறது வந்து ஏகேஎஸ் பின்னு 2.5 கோடி கொடுத்தாதான் 250. 2 கோடிக்கு சேவை பண்ணியிருந்தாதான் அந்த பின்னு கொடுப்பாங்க. ஓகே. நாங்க வந்து அந்த பின்னுக்கு வந்து நான் வந்து 3rd லெவல் வாங்கியிருக்கேன். சிக்காகோல கூப்பிட்டு கொடுத்தாங்க, அமெரிக்கா. நீங்க இப்படி அவார்டு வாங்குறதுக்காகவே அதுக்கெல்லாம் போறதுக்கு வந்து என்னுடைய சிஸ்டர் உடைய பொண்ணை கூட்டிக்கிட்டேன். கிறிஸ்டி உஷான் இருக்காங்க. எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி என் சிஸ்டர் உடைய பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் யாராலும் அப்படி சேர்ந்து கூட்டிட்டு போயிருவீங்க. தனியா எடுக்க போவோம். அதான் அவார்டு வாங்குறதுக்காகவே பல கண்ட்ரிஸ் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. ஓகே. சோ இவ்வளவு நேரம் பேசுனது என்ன தெரியுதுன்னா, ரொம்ப அழகா ஒரு பொண்ணா வந்து ஒரு உமனா ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க. வீடு, வேலைகள், பாலிடிக்ஸ், அதை அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு சேவை செய்யணுன்றது இப்போ இல்லை, 35 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. அதை இப்போ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணணும், ஒரு பவரோட பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதுக்கான ஒர்க் ரொம்பவே தெளிவாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த அரசியல் பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். நாங்கள் அடுத்த தடவை வந்து இப்போ வந்து நான் அதை ஒன்று சொல்லிடுறேன். முன்னாடி ஃபேமிலியோட ரொம்ப இதாக அடிக்கடி போவேன். இப்போ என்னாச்சுன்னா என் பேரம்பேத்தியெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் நான். ஓகே. இந்த எலெக்ஷன் வேலை இருக்கிறதுனால. மற்றபடி எல்லாம் நம்ம ஹாப்பி தான், ஹாப்பியான ஃபேமிலி. ஆமாம், எப்போதுமே நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் நினைப்பேன். யாராவது சிரிக்காமல் இருந்தால் கூட சிரிங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு. ஓகே. ஸோ சீக்கிரமா இதெல்லாம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பாசிட்டிவா ஹாப்பியா நம்ம இருக்க போறோம். நீங்களும் ஃபேமிலியோட போய் வேற பசங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகேவா? பாருங்க, இவ்வளவு பேர் இங்க வெயிட் பண்ணாங்க உங்க கட்சி ஆபீஸ்ல. இதுக்கப்புறம் இறங்கினதுக்கு அப்புறம் எனக்கு பேச டைம் கிடைக்காது. நிறைய பேர் வந்துருவாங்க. எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி அம்மா அவர்களை ஆதரித்து நாங்கள் வந்திருக்கின்றோம். பழைய கட்சிக்கு 72 எம்ஜிஆர் இணைச் செயலாளர் மாவட்டத்துக்கு பாலனை கிடைத்தது. சொந்த வீடு இல்லாத ஏழைகளுக்கு கிராமங்களில் தனி வீடுகளும் நகரங்களிலும் அடுக்குமாடி வீடுகளும் விலை இல்லாமல் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அரசு. அண்ணன் எடப்பாடி அண்ணன் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டங்கள்லாம் நிறைய திட்டங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிறைவேற்றுவாங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நிறைவேற்றவும் பயப்படாதீங்க, கவலைப்பட வேண்டாம். எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு செய்யணும். ஓகே, தேங்க்யூ. நன்றி ஐயா.
எங்க தெருவில் தண்ணி வசதி தான் நிறைய பேருக்கு எல்லாம் இருக்குங்க. அதை கொஞ்சம் செஞ்சு தனித்தனி வீட்டுக்கு பைப்பா? பைப்பு தனித்தனி வீட்டு கிராமங்களில் போடுற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியம் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சௌகரியம். கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் ஆரோ வாட்டர் ஒன்று வச்சு கொடுக்குறேன். ஒரு ஏரியா ஒரு வீட்டுக்கு வச்சு கொடுக்க முடியாது, பொது இடத்துல வச்சு கொடுத்துட்றோம். பொது இடத்துல வச்சு கொடுத்தோம். அந்த மாதிரி பார்த்து அது மாதிரி வச்சு கொடுத்தோம்னா அதான் வீடு அண்ணன் எடப்பாடியான்னு நான் நிறைய கொடுத்துருக்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. சிஎம் வந்தக்க பண்ணி நல்லா வெற்றி பெற வைங்க, கண்டிப்பாக செய்வாங்க. மகளிர்லாம் பொதுமக்கள்லாம் வந்திருக்கிறீங்க, மகளிர்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்கள் அனைவரும் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் வெற்றி பெற்றதுக்கப்புறம், முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வாக்குறுதி நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டதற்கு கேட்காத இதில் இருக்குது. கண்டிப்பாக செய்வாங்க முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம். நானும் என்னுடைய என்னென்ன செய்ய முடியுமோ அரசிடம் கேட்டு செய்கிறேன். இல்லைன்னா ப்ரைவேட்டாக கூட நான் பர்சனலாக நான் செஞ்சு கொடுப்பேன். நான் லீமாரோஸ் மார்டின் அவர்களுக்கு கட்டளை சின்னத்தில் வாக்களியுங்கள். வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். சமூக நீதி காத்த வீராங்கனை புரட்சி தலைவி அம்மாவை போல் இன்று லால்குடிக்கு வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி லீமாரோஸ் மார்டின் அவர்கள் புரட்சி தலைவி அவர்களைப் போலவே செயல்பட்டு மக்கள் செல்வாக்கை பெறுவார் என்று இந்த ஒன்றியத்தில் லால்குடி தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக என்னுடைய கிராமமான சிறுமருத்தூர் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேம் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு நடுவுல மக்களோட வீட்லயே வந்து ஒரு சைடுல உட்கார்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போனதா உண்டு இல்ல? லஞ்சுக்காக இப்ப வந்திருக்கோம். இயற்கையா கலந்து மக்களும் வந்து உங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கான ஸ்பேஸும் டைமும் கொடுத்து அவங்க உட்காந்து உங்க கூட சாப்பிடுறாங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சோ ஆனா இவ்வளவு லேட் ஆயிடுச்சுல மேம் சாப்பிடுறதுக்கே. இதுக்கப்புறம் அடுத்த லேட் ஆயிடும். இவ்வளவு இதான் எனர்ஜெட்டிக்கா இப்போ ஓடி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பிட்டுட்டே பதில் சொல்லலாம், ஏன்னா நீங்க பாவம் சாப்பிடல. நீங்க வந்து உங்க சொந்த ஊர் லால்குடி வந்து உங்களோட செகண்ட் ஊராவே மாறிடுச்சு, அப்படிதான் சொல்லணும். பாக்குறப்ப அப்படிதான் தெரியுது. உங்க சொந்த ஊர் எங்க? நீங்க பிறந்த ஊர் எது மேம்? சொந்த ஊர் வந்து அப்பா வந்து ஆர்மி, எக்ஸ் ஆர்மி. இப்ப இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. அம்மா இருக்காங்க. அவங்க 24 வருஷம் காஷ்மீர்ல இருந்தாங்க. 4 வருஷம் கல்கட்டால இருந்தாங்க. 20 வருஷம் வந்து காஷ்மீர்ல இருந்தாங்க. சிலிகுரி அந்த மாதிரி அந்த இடம்லாம் போயிட்டு வந்தாங்க. நானும் காஷ்மீர்லாம் போயிட்டு வந்தேன். அங்கதான் அம்மா வயித்துல நான் உருவானேன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. காஷ்மீர்ல அம்மா வந்து 10 இயர்ஸ் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி அப்போ திருவாடனை வந்துட்டாங்க, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து தான் நான் பிறந்தது. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி கொடுத்தது வந்து கோயம்புத்தூர். ஆனால் எங்கள் மாமனார் சொந்த ஊர் வந்து காலாறுவில் பக்கத்தில், சானாவூர்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா ஊரும் பக்கத்தில் தான், காலாறுவில் பக்கத்தில் பிளிக்கம்மா என்ற கிராமம். பல ஊர்கள் இருக்கே மேம் உங்களுக்கு உங்க ஹிஸ்டரியில. அது வேல்நாச்சியார் அந்த ஊரு. பிறந்தது ராம்நாடு, மேரேஜ் பண்ணது அவங்களுக்கு வந்து காலாறுவேல் தான். ஓகே சூப்பர். ஸோ எல்லா இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல மக்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பாருங்க, இப்போ ஜாலியா எல்லாரு கூடயும் ரொம்ப ஒன்னா மாறிட்டீங்கல்ல. இப்போ வந்து உங்களுக்கு இது எப்படி இருக்கு? இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்து, இந்த வெயிலா இருக்கு வெளியில, நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறப்ப கொஞ்சம் நல்லாவே ஏசியில கம்ஃபர்டபுளா இருந்திருப்பீங்கல்ல? அந்த மாதிரி இருப்போம். நாங்க தோட்டத்துக்குலாம் அடிக்கடி நாங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு, நாங்க எங்க தோப்புலாம் இருக்குது, மாந்தோப்பு தென்னந்தோப்புலாம் வச்சிருக்கிறோம். அங்க போய் இதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போவேன். ஃபேமிலியோட நாங்க போவோம். அந்த மாதிரி தோட்டத்துல இருந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்களுக்கு பழகிருச்சு இதெல்லாம். ஆமா. நீங்க நல்லா சமைப்பீங்களா மேம்? என்ன டிஷ் நீங்க பண்றது வந்து உங்க ஃபேமிலில? ரொம்ப செய்ய மாட்டேன். மட்டன் குழம்பு செய்வேன், மீன் குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார், சிக்கன் கிரேவி. போதுமே, கவர் பண்ணிட்டீங்களே எல்லாமே நம்ம டிஷ்ஷஸ் எல்லாத்தையும். வேற வெரைட்டி ரைஸ்லாம் செய்ய தெரியாது. சாருக்கு நீங்க பண்றது ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் குழம்பு ரொம்ப பிடிக்கும். நாட்டுக்கோழி அந்த அந்த சிக்கன் குழம்பு பிடிக்கும். ஓகே. மட்டன் குழம்பு எடுத்துக்கிறோம். ஓகே. நான்வெஜ் தான் பெரும்பாலும் சாப்பிடுவோம். இப்பதான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறது. இப்போ இங்க இருக்கிற மக்களோட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறப்போ என்ன விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த ஊர்ல லால்குடியில ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்னது? இந்த மக்கள் கிட்ட ஸ்பெஷாலிட்டி இது அப்படின்னா என்ன சொல்வீங்க? நல்லா பழகுறாங்க. அவங்களுக்கு தேவைகள் நிறைய, அடிப்படை வசதியெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்க எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதை செய்யுங்க, எங்களுக்கு பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுங்க, பாதாள சாக்கடை செஞ்சு கொடுங்க, அப்புறம் கிரவுண்டு
வாக்கிங் போகிறதுக்கு அந்த மாதிரி இப்போ வரும்போது கூட காமிச்சிட்டு வந்தாங்க. ஒரு இடம் வந்து காலியாக கிடக்குது, அதில் சமத்துவ மாதிரி ஒரு ஹால் கட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு. சரி கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன் நான். அந்த எடப்பாடி அண்ணன்ட்ட சொல்லி அதுவும் அரசு மூலமாகவும் செய்கிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து தனி செலவுலையும் நான் செய்கிறேன். இந்த அதிமுக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா எல்லாருமே நல்லா பழகுறாங்க. அதை விட கூட்டணி நிறைய சேர்ந்துருக்காங்க, 14 கட்சி இருக்காங்க கூட. வெற்றி கூட்டணி தான் அது. ஓகே, இந்திய கூட்டணி சூப்பர் வெற்றி கூட்டணி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. வாலண்டியராக எல்லாமே வர்றாங்க, எல்லா கட்சியில இருந்துமே. நான் எனக்கு என்ன வேலை கொடுக்குறீங்க மேடம், நான் செய்கிறேன் அப்படின்னு. அது ரொம்ப நல்லா மக்கள்கிட்ட நல்லா பழகுறாங்க, எனக்கிட்ட நல்லா பழகுறாங்க. நானும் மக்களாக நான் இருக்கிறேன். ஃபேமிலியோட இந்த மாதிரி உட்காந்து நீங்க லஞ்ச் அப்படின்னா லஞ்ச் டின்னர்னா ஒரே சொல்லுவாங்கல்ல, கூட்டு குடும்பம்னா அப்படியே பெரிய டேபிள்ல உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடுறது கம்மி தான் கொஞ்சம் எங்களுக்கு. ஏன்னா பிசினஸ் பண்றதுனால எல்லாமே ஆளுக்கு ஒரு பக்கமாக தான் இருப்போம். இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரே டேபிள் தான் உட்காந்து சாப்பிடுவோம். அது எங்க அடிக்கடி எங்க மாட்டி சார் எங்க அத்தா வந்து சொல்லுவாங்க, எல்லாருமே ஒரே. ஆமா, நீங்க சார் சொல்லாதீங்க மேம், நீங்க உரிமையா அத்தான்னு கூப்பிடலாம். நீங்க எல்லாம் சொல்றதுனால எனக்கும் சார் வந்துருது. ஓகே, கூப்பிடும்போது நான் அத்தான்னு தான் கூப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நல்லா வச்சுக்கிருவாங்க. அதெல்லாம் இறைவன் கொடுத்த கிஃப்ட் தான். நான் அடிக்கடி சொல்றேன், கணவன் அமைவது பெண்களுக்கு வந்து எப்போதுமே இறைவனுடைய கிஃப்ட் தான். சில பேருக்கு மாறி போயிடும். ஆனால் எனக்கு வந்து இறைவன் வந்து நல்லா அன்பான கணவன். அதே மாதிரி எனக்கு குழந்தைகளும் அதே மாதிரியே 3 பேருமே. சில பேர் சொல்லுவாங்க ஏதோ ஒரு குழந்தைய தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. 3 கண்ணு தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். 3 பேரும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் நான். ஒவ்வொரு குழந்தையும் சொல்லுவேன் நான் ஃபஸ்ட்டு பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாப்புல, செகண்ட் சன்னு. பொண்ணு சொல்லுவோம் நான் அண்ணனுக்கு தான் ரொம்ப செல்லம் கொடுக்குறேன். என்னைய வந்து அண்ணன் சால்ஸ் சொல்லுவாப்புல, நீங்கள் வந்து டெய்ஸி மாட்டின்னு தான் நீங்கள் தங்கச்சிக்கு தான் நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாப்புல. அப்படிலாம் நான் ஒரே மாதிரி தான், கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் நான் செல்லம் கொடுப்பேன். 3 பேரையும் ஒரே மாதிரி தான். ஓகே ஓகே. காலையில சாப்பிட்டது இப்போதான் சாப்பிட்றாங்க. போயிட்டு 10 மணி பிரச்சாரம். லால்குடியில ரொம்ப வெயில் பொழக்குது மேம். ஆமாம், சரியா சுத்தம் பண்ணல. நீங்க எப்படி அந்த வெயிலெல்லாம் பிரச்சாரம் பண்ண போறீங்க சத்தியமா தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப சொட்டிங் வரும், இளநீ குடிச்சுக்கிறோம். அப்புறம் பட்டாசு வெடி, அதான் த்ரோட்டே போயிடுச்சு. பட்டாசு நிறைய வைக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சொட்டிங் வேற நிறைய. இந்த ஹேர்ல இருந்து அப்படியே வடியும் பாருங்க, ஒவ்வொரு இடத்துல நிற்கும் போது வெயில்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. நல்லா சமாளிச்சுக்கிற வேண்டிய என்ன செய்யறது, எது வந்தாலும் தாங்குற சக்தி வேணும். எல்லாத்தையும் எதிர்கொண்டு எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். உங்களுக்கு ஃபுட்டுல பிடிக்காத ஃபுட்டுனா என்ன மேம்? இல்லை, எல்லா ஃபுட்டுமே நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னன்னா பிடிச்சா ரொம்ப நல்லா சாப்பிடுவேன், கொஞ்சம் கூட அதிகமாக. பிடிக்கலைன்னா கம்மியாக சாப்பிட்டுக்கிறேன். நான் எதுவும் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டேன். அப்படியா? ஆமாம், இது எடுக்கவே மாட்டேன் சாப்பாடு அப்படின்னு எதுவுமே இல்லை. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வேகாம சரியில்லாமல் இருந்தால் தான் அப்படி சொல்லுவேன். நல்லா ரைஸ் எல்லாம் வெந்திருந்தா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிடிச்சி சாப்பிட்றது, விரும்பி ரொம்ப சாப்பிட்றது அப்படி ஃபிஷ் குழம்பு தான் சாப்பிடுவேன். காஷ்மீர். அதுக்கப்புறம் கடல் எங்களுக்கு பக்கத்துல 25 கிலோமீட்டர்ஸ் தான் திருவாடனில இருந்து தொண்டி. அது முரல் மீன்லாம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்க. நாங்க ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரோம் மேம். கண்டிப்பா நீங்க சமைச்சு கொடுங்க எங்களுக்கு ஃபிஷ் குழம்பு. வில்லேஜ்ல நம்ம வீடெல்லாம் இருக்குது, எல்லாம் நம்ம போயிட்டு தோட்டத்துல இதே மாதிரி செட்டப் பண்ணி. மாமனார் பிறந்த ஊர்லயும் வீடு இருக்குது, அப்பா ஊர்லயும் வீடு இருக்குது, அம்மா ஊர்லயும் இருக்கு. எங்க போனாலும் அங்கங்க ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கங்க ட்ரெஸ் மாத்திட்டு நாங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வருவோம். நீங்க எந்த வீடு சொல்றீங்களோ அந்த வீட்டுக்கு நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். வாங்க. நம்ம இந்த மாதிரி முரல் மீன் குழம்பு செய்யறோம், மேம் கூட சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்றோம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய நம்பிக்கை இருக்கு மக்கள் கிட்ட, உங்க மேல நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. இது பண்ணிடுவீங்க, இது பண்ணிடுவீங்க, அவங்க நிறைய கோரிக்கைகள் சொல்றாங்க. அது சொல்றதுல உங்களுக்கு ரொம்ப இப்போ கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும்னு உங்களுக்கு தேவையா தோன்ற ஒரு முக்கியமான விஷயம் தண்ணி கேட்டுட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு கிராமத்துல வந்து குடி தண்ணி இல்ல. ஓகே. அப்புறம் உப்பு தண்ணியாவும் இருக்குது, அதுக்கு ஆரோ வாட்டர் போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். அந்த தண்ணி கேட்கறது பைப் லைன் இழுத்து தாங்க அப்படிங்கிறாங்க. எங்க லால்குடி சிட்டிலே கேட்கறாங்க, கிராமத்துல எல்லாம் இருக்குது, எங்களுக்கு தான் இல்லை அப்படிங்கிறாங்க. அதை கண்டிப்பா நான் அரசிடம் சொல்லி நம்ம அண்ணன் கழக தலைவர் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக செய்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே. அதே போல் அந்த தூர் வாடுறது, கொள்ளிடம் ஆறு இருக்குல்ல, அதெல்லாம் தூர் வார சொல்லியிருக்காங்க. அந்த வாய்க்கால்லாம் தூர் வாரி அந்தந்த கண்மாய்களுக்கு குளங்களுக்கு போச்சுன்னா தண்ணி நல்ல விளைச்சல் நல்லா வரும். அதே மாதிரி தண்ணி வசதி நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை தான் இது. நாங்கள் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் வரையும் பண்ணியிருக்கிறோம். ஓகே. அப்புறம் பாண்டிச்சேரியில என் சன்னு பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து புதுக்கோட்டை வரையும் மனச்சிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன், லால்குடி தொகுதிக்கு நான் வெற்றியானதுக்கப்புறம் அடுத்த மாதமே வந்து இங்கே அந்த தூர்வாரி கொடுக்கலான்னு இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த எல்லாமே பில்லு மரங்கள்
அந்த கருவேல மரம் ஆமா, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுக்கிறோம். அதெல்லாம் எடுத்தால் தான் அந்த தண்ணி கரெக்டாக நிற்கும் அந்த கண்மாயில் குளத்துல. அதை செய்யலான்னு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட். பேசிக்கா உள்ளதுல இருந்து அட்வான்ஸ்டா உள்ள வரைக்கும் என்னெல்லாம் தேவை கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே செஞ்சிடலான்றது தான் உங்களுடைய பிளான். ஓகே, ஏன்னா 35 இயர்ஸா சோஷியல் சேவை பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அடிஷனலா ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்போட உட்காந்து பண்ண போறீங்க, அவ்வளவுதான். மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கம்பெனி சார்பாக பண்ணுவோம், மார்டின் குரூப் கம்பெனி சார்பாக பண்ணுவோம், ட்ரஸ்ட்லேருந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து ஒரு பர்சனலாகவும் நாங்கள் செய்வோம். இது ரோட்டரி மூலமும் நான் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் லாடுகுடி தொகுதியவே நம்ம யாருமே அறிமுகம் இல்லாதவங்களும் செய்கிறோம். இந்த தொகுதி மக்கள் நல்லா செஞ்சுருப்போம் நம்ம தொகுதி மக்கள் அப்படின்ட்டு நான் செய்யலான்னு இருக்கிறேன். சூப்பர் மேம், தேங்க்யூ. அதாவது வெளியில இருந்து தூரமா இருந்து பாக்குறப்போ உங்களை ஒரு பிம்பம் இருக்கலாம், இவங்க ரொம்ப பேசுவாங்களான்னு தெரியல, எல்லாருக்கும் செய்வாங்களான்னு தெரியல. நிறைய பேர் என்ன பேசுனதுக்கு அப்புறமே சொல்லுவாங்க ரொம்ப ரிச்சா இருக்கிறீங்க நீங்க. அதுவும் இப்ப லால்குடியிலே வந்து ஃபைல் பண்ணதே வந்து ஹையஸ்ட், தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட், இந்தியாவிலேயே நம்பர் 1 தான். ஓகே, அதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன். யாரும் 5600 கட்டியிருக்கிறாங்க, நான் 5668. ஓகே, ஓகே. அந்த மாதிரி கட்டி இந்தியாவிலேயே நம்பர் 1 கட்டியிருக்கிறீங்க. நீங்களாம் இறங்கி வேலை செய்ய மாட்டீங்க, நீங்கள் அதுவும் நீங்கள் லால்குடியில் இருக்க மாட்டீங்க அப்படின்னாங்க. நான் அங்கங்கே வீடு எடுத்து வச்சிருக்கிறேன். நான் சொல்லி மக்களோட நான் வேலை செய்வேன். அப்பப்போ எல்லா இந்தியா ஃபுல்லாகவே நான் சுற்றுவேன், வேர்ல்டு ஃபுல்லாகவே நான் சுற்றிட்டு வருவேன் நான். ஆமாம், ஸோ அதனால தூரத்துல இருந்து பாக்குறப்போ இருக்கிற பிம்பம் வேற, ஆனா பக்கத்துல இருந்து பாக்குறப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப சொல்லுவாங்க சில பேர், நீங்க நான் பேச மாட்டீங்க சரியா. நிறைய பேர் ரிச்சான இருக்கிறவங்க வந்து வீட்டுக்கே அழைக்க மாட்டாங்க, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வந்தா யார் வந்தாலும், எங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, என்னோட அத்தானா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும், எங்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் வீட்டில் சாப்பிட்டு போகணும். காஃபி டீ கொடுத்துருவோம், இல்லையா அவங்க ஜூஸு எதையாவது நாங்கள் கொடுத்தாங்க. அவங்க காலி வயிறோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் எப்போதுமே. காலையில வந்த எனக்கும் அந்த மாதிரிதான், அவங்க வந்து மோர்லாம் குடிக்க வச்சு இப்போ வந்து திருப்பி சாப்பாடுலாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப அழகா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்து எடுத்து பண்றாங்க. ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே நிஜமாகணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஆல் த பெஸ்ட், ஸ்ட்ரென்த்தோட பவரோட ஒரு சூப்பர் உமனா நீங்க வேலை பாருங்க மேம். உங்களுக்கான வெற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சேரா ஹோம் ஜங்ஷன் வழங்கும் சேராவின் தமிழ் புத்தாண்டு மெகா மேளா 50% வரை தள்ளுபடி. ஏப்ரல் 14 முதல் 19 வரை. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.